பலப்படுத்துவாராக. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்ற தலைப்பில் தானியேல் புத்தகத்தின் சத்தியங்களை நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிறைவு ஆராதனைகளும் நம்ம படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் தானியேல் புத்தகம் 7வது அதிகாரத்தின் சத்தியங்களை நம்ம படிக்க போகிறோங்க. முதல் 6 அதிகாரங்களில் 2வது அதிகாரம் தவிர மற்ற எல்லாமே கதை வழி தீர்க்க தரிசனங்களாக இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தை படிக்கிற நம்ம மீண்டும் முடிவு காலத்தில் அந்த சம்பவம் எப்படி நடக்க போகிறது என்பதை படித்தோம். தானியேல் 7வது அதிகாரத்திலிருந்து தீர்க்க தரிசன பகுதிகளை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தொடர்ந்து படிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த நாள் சத்தியத்தை நமக்கு விளக்கி கொடுக்கும்படியாய் ஜெபத்தோடு நாம் படிப்போம். தானியேல் 7வது அதிகாரம் வசனம் 1 நான் வாசிக்கிறேன். இந்த தானியேல் 7வது அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மைய கருத்தான பாடம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்பதை இந்த தானியேல் 7வது அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. தானியேல் 7வது அதிகாரத்தினுடைய மையத்துவமே தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்பது தான். 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனத்தோடு கவனிங்க. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு சொப்பனத்தை கண்டிருக்கிறாரு. அந்த சொப்பனத்துக்கான காரியத்தை எழுதி அவர் விவரித்து வைத்தார் என்று சொல்லி 1வது வசனம் தொடங்குதுங்க. 2வது வசனத்தை பாருங்களேன். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. இங்கே வார்த்தை வருகிறத கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் கண்டது என்னவென்றால்னு சொல்லி 2 காரியத்தை அவர் சொல்கிறாரு. அந்த 2 காரியம் என்ன அப்படின்னா, இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறாரு. அந்த 3வது வசனத்தை நான் வாசித்து அதுக்கான விளக்கங்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 3வது வாக்கியம், அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எந்த தீர்க்க தரிசன வசனங்களை படித்தாலும் ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் என்னங்க? பேதுரு சொல்லியிருக்கிறாரு, யாருக்காவது நினைவுக்கு இருக்குதுங்களா? எந்த தீர்க்க தரிசனமானாலும் சரி அது சுய தோற்றத்தை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியதா இருக்கிறது. பேதுரு சொன்ன காரியம், எந்த தீர்க்க தரிசனத்தை வாசித்தாலும் சுய தோற்றமாக என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அந்த தீர்க்க தரிசனம் ஏதோ ஒரு ஆவிக்குரிய அர்த்தமுள்ள காரியத்தை அது பேசுகிறது என்பதை எந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசித்தாலும் நம்ம என்ன பண்ணுங்களாம், நினைவில் வைத்து கொள்ள வேண்டுமா. இங்கே தானியேல் 7வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தானியேல் ஒரு சொப்பனம் கண்டாரு. அந்த தரிசனத்தின் காரியங்களை விவரிக்கிறாரு. விவரிக்கும் பொழுது என்ன செய்திருக்கிறார் அப்படின்றத வாக்கியம் பொழுது 2வது வசனம் சொல்றது, நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. இங்க காற்று அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பயன்படுத்தும் பொழுது சமுத்திரத்தின் மேல் அடித்தது அப்படின்னு சொல்றாரு. யாருக்காவது தெரியுங்களா? காற்று என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும்? யுத்தம். சரிங்களா? யுத்தம் அல்லது பிரச்சனைகளை குறிக்கக்கூடியது தான் காற்று அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சமுத்திரம் என்பது எதை குறிக்கும் நினைக்கிறீங்க? ஜனங்கள். யாருக்காவது வசனம் ஞாபகம் இருக்குதுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 15வது வாக்கியத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா, அந்த ஜனக்கூட்டம் யாரை குறிக்குதுங்க? அந்த சமுத்திரம் யாரை குறிக்குது? ஜனக்கூட்டத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இங்கே நான் கண்டது என்னவென்றில், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அந்த பெரிய சமுத்திரத்தின் மேல் காற்று அடிச்சிச்சான். இப்போ என்ன நடந்துச்சு? அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தன. சமுத்திரம் என்பது எதை குறிக்குதுன்னு சொன்னோம்? ஜனக்கூட்டம். அப்போ இந்த 4 பெரிய மிருகங்கள் ஜனக்கூட்டத்திலேருந்து எழும்புது அப்படின்னா, மிருகம் என்பது எதை குறிக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? தெரிஞ்சாதான் அது எங்கிருந்து எழும்புது என்பதையும் புரிஞ்சுக்க முடியும். வசனம் 17 பாருங்களேன். மிருகம் என்பது எதை குறிக்குது என்பதை தானியேல் அங்கே விவரித்து சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியில் இருந்து எழும்புகிற 4 ராஜாக்களாம். அப்போ மிருகம் என்பது எதங்க குறிக்குது? ராஜா அல்லது
ராஜ்யத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே சமுத்திரம் ஜனக்கூட்டம் அப்படின்னு படித்தோம், காற்று யுத்தம் அப்படின்னு படித்தோம். ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையின் மத்தியில் அங்கே சமுத்திரம் ஜனக்கூட்டத்திலிருந்து 4 பெரிய ராஜ்யங்கள் எழும்புகிறது என்பதை அன்னைக்கு தானியேல் தரிசனமாக கண்டார். அந்த 4 ராஜ்யங்களை பற்றியே தான் மாறுதர வேத வாசிப்பில் வாசிச்சீங்களா? அந்த எழும்பின 4 மிருகங்கள் யாருன்னு பாருங்க. ஏற்கனவே இந்த 4 மிருகத்தை குறித்து தானியேல் 2வது அதிகாரத்தில் படிச்சிருக்கிறோம். 4 ராஜ்யத்தை குறித்து அதே காரியம் தான் இங்கே வருது. ஆனால் இந்த 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா, தேவ ஜனங்களை உபத்திரவப்படுத்த போகிற ராஜ்யமும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்பதாக 2ஆம் வருகைக்கு முன்பதாக இந்த பூமியை யார் ஆளப்போகிறார்கள் என்பதையும் இந்த 7ஆம் அதிகாரம் அவ்வளோ தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. நான் தொடர்ந்து வசனத்தை வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 4வது வாக்கியத்தை பாருங்களேன், என்ன சொல்லுது? முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்ட இருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 கால்களின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. தெரியுதுங்களா? பாருங்க, இதுதான் தானியேல் தரிசனத்தில் கண்டதில் சொல்றாரு. அங்க சொல்லும்போது சொல்ற சிங்கத்தை போல் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த சிங்கத்துக்கு என்ன இருந்துச்சுங்களா? 2 செட்டைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதன் இறகுகள் எல்லாமே பிடுங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த முதல் மிருகம் யாரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்பதை நம்ம கொஞ்சம் வாசிக்கணும். இங்கே சிங்கம் என்பது யாரை குறிக்குது? ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? எப்பொழுதுமே நம்ம சத்தியங்களை படிக்கும் பொழுது வசனத்துக்கு விளக்கம் வசனம் தான். வேதத்தை விளக்குகிற இன்னொரு வேத பகுதி வசனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சிங்கம் என்று ஆண்டவர் யாரை சொல்கிறாரு? எரேமியா 50வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை ஒருத்தவங்க வாசிக்க முடியுங்களா? எரேமியா 50:17 பாருங்களேன், என்ன வருதுன்னு பாருங்களேன். எரேமியா 50:17 திரும்ப வாசிங்கா. இஸ்ரவேல் தரிப்பட்ட போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரியா ராஜா அதை பட்சித்தான், கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத்நேசார் அதன் எலும்புகளை முறித்தான். இங்க சிங்கங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாரை சொல்றாரு? பாபிலோன் ராஜா, பாபிலோன் ராஜா. அப்ப சிங்கம் என்பது எந்த தேசத்தை குறிக்கக்கூடியது, எந்த ராஜாவை குறிக்கக்கூடியது அப்படின்னா, பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேசாரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. அப்போ சிங்கம் என்பது எந்த ராஜ்யம்? பாபிலோன் ராஜ்யம். சரிங்களா? இப்போ சிங்கம் பாபிலோன் ராஜ்யம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அந்த சிங்கம் பாபிலோன் ராஜ்யம் என்பதை புரிந்து கொள்ள இன்னொரு குழுவையும் அந்த 4வது வசனம் வைத்திருக்குது பாருங்களேன். என்ன வசனம் அப்படின்னா, அதற்கு மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோமே. இதே காரியத்தை 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வேறு இருதயத்தை பற்றி பேசுவாங்க. அங்கே 4வது அதிகாரம் எந்த ராஜ்யங்க? பாபிலோன் ராஜ்யம், பாபிலோன் நாட்டு ராஜா என்பதை நம்ம இதனுடைய காரியத்தில் ஒப்பிட்டு படிக்க முடியும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. சமுத்திரத்திலிருந்து எழும்பின மிருகம் அப்படின்னு பார்க்குறோம். சமுத்திரம் என்பது எது? ஜனக்கூட்டம். ஜனக்கூட்டத்தின் மத்தியிலிருந்து முதலாவது ஒரு ராஜ்யம் எழும்புகிறது. அந்த ராஜ்யம் எது அப்படின்னா பாபிலோன் ராஜ்யம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். வசனம் 5 பாருங்களேன். அடுத்து எந்த காரியம் வருதுன்னு பாருங்க. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. 2வது ஒரு மிருகத்தை பற்றி பேசுகிறாங்க. கரடிக்கு ஒப்பாகிய வேறொரு மிருகம். இந்த கரடிக்கு ஒப்பாகிய வேறொரு மிருகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று அதனுடைய வாயில் 3 விலா எலும்புகள் அது என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்களா? கவ்விக்கொண்டு இருந்துச்சு. நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தானியேல் 2 ஏற்கனவே நம்ம படித்ததுனால ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். பாபிலோன் ராஜ்யத்துக்கு பிறகாக எந்த ராஜ்யங்க வந்துச்சு? மேதிய பெர்சியா. 2 ராஜ்யங்கள். மேதியா ஒரு ராஜ்யம்,
பெர்சியா ஒரு ராஜ்யம், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாபிலோனை கவிழ்த்தாங்க. அப்ப மேதிய பெர்சியா இங்கு இரண்டாவது ராஜ்யமாய் தோன்றியது. இந்த கரடி என்பது எதை குறிக்கக்கூடியதா இருக்குதுன்னா மேதிய பெர்சியா ராஜ்யம். இதுல ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா, இந்த கரடி எப்படி நினைச்சிங்களா, ஒரு பக்கமாய் சாய்ந்து. ஏன் ஒரு பக்கமாய் சாய்ந்து அப்படின்னா, பெர்சியர்கள் ரொம்ப வலிமை மிக்கவர்கள் என்பதபடியினால வலிமை முழுவதும் யாரிடத்துல இருந்துச்சு அப்படின்னா பெர்சியர்கள் கையில் இருந்துச்சு. அதனால தான் இந்த கரடி என்ன பண்ணுதுங்க, ஒரு பக்கமாய் சாய்ந்து நிற்குது. சரிங்க, இந்த கரடி ஒரு பக்கமாக சாய்ந்து நின்றதுக்கு பெர்சியர்கள் ரொம்ப வலிமையானவர்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். வாயில் என்ன வச்சிருந்துச்சு, 3 விலா எலும்புகள். இந்த 3 விலா எலும்புகளும் எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னா 3 ராஜ்யங்கள், 3 ராஜ்யத்தினுடைய ராஜாக்கள். யார் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது லீதியா, பாபிலோன், எகிப்து, இந்த 3 ராஜ்யங்களையும் கவிழ்த்தது எது அப்படின்னா இந்த மேதிய பெர்சியா தான். லீதியா, எகிப்து, பாபிலோன், இந்த 3 ராஜ்யத்தையும் கவிழ்த்து ஆட்சியில் நின்னது எது அப்படின்னா இந்த கரடி என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது வாயில 3 விலா எலும்புகள் இருந்ததற்கான அடையாளம் எது அப்படின்னா அந்த 3 ராஜ்யங்களும் இது பிடிங்க போட்டு இது ராஜ்யத்திற்கு வந்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்காக அந்த காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த பாபிலோன் ராஜ்யம் எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் வரைக்கும் ஆட்சி செய்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது 605 பிசி, 605 538 வரைக்கும் பாபிலோன் தேசத்தினுடைய ராஜ்யங்கள்ங்க. இந்த 605 538 பிறகாக எந்த ராஜ்யம் வருது, மேதிய பெர்சியா ராஜ்யம் வருது. இந்த மேதிய பெர்சியா ராஜ்யம் எதிலிருந்து எது வரைக்கும் வந்து வருகிறது அப்படின்றத பார்க்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான விஷயங்களை இங்கே நமக்கு தொடர்ந்து வாசிக்க முடியுது. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த ராஜ்யங்கள் எது என்பதை முதலாவது நான் உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். பிறகாக அந்த ராஜ்யங்கள் எந்தெந்த வருடங்கள்லாம் ஆட்சி செய்தது என்பதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இரண்டாவது மிருகம் எதுன்னு பார்த்தோம், மேதிய பெர்சியா. முதல் மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்துச்சு. அந்த முதல் மிருகம் சிங்கத்து கொப்பாய் இருந்துச்சு. சிங்கம் எந்த ராஜ்யம், பாபிலோன். இரண்டாவது கரடி கொப்பாக ஒரு ராஜ்யம் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அந்த கரடி கொப்பான ராஜ்யம் எதுங்க, மேதிய பெர்சியா. மூன்றாவது பாருங்களேன், 6வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. இப்போ தானியேல் 2 அடிப்படையில் உங்களுக்கு புரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேதிய பெர்சியாவை ஜெயித்த ராஜ்யம் எதுங்க, கிரேக்க ராஜ்யத்தினுடைய ராஜா யார் அப்படின்னா தெரியுங்களா யாருக்காவது, த கிரேட் அலெக்சாண்டர். இந்த கிரேட் அலெக்சாண்டருக்கு பிறகாக 4 தளபதிகள் தான் இந்த ராஜ்யத்துக்கு தலைமை தாங்கி இருந்தாங்க. அதுதான் வசனம் சொல்லுது. அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியில் சட்டைகள் 4 இருந்தது. அந்த 4 இருந்தது அந்த கிரேட் அலெக்சாண்டருடைய 4 தளபதிகள். இந்த 4 தளபதிகள் தான் கிரேக்க தேசத்தை அவர்கள் ஆளுகை செய்தார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக அந்த 4 தலைகள் உள்ளதை நமக்கு தெளிவுபடுத்துதுங்க. ஸோ இது 3வது ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம் 3வது வந்த ராஜ்யம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தெரியுதுங்களா படத்தில்? இப்போ அடுத்தது பாருங்க, 7வது வாக்கியம். அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன் இருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு இருந்தது. இங்க அடுத்த ஒரு மிருகத்தை பத்தி பேசும் பொழுது சொல்றாங்க, அடுத்த மிருகம் என்று வரும் பொழுது 10 கொம்புகள் இருந்துச்சுங்களா அந்த மிருகத்துக்கு. நீங்க சொல்லுங்க, கிரேக்க தேசத்தை ஜெயிச்ச ராஜ்யம் எது தெரியுங்களா? ரோம். சரிங்களா? ரோம் தேசம்தான் 4ஆவதா வந்த ராஜ்யம். அந்த ரோம் தேசம் 4வது வந்த ராஜ்யமாக இருந்தாலும் அந்த 10 கொம்புகள் எதை குறிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னா 10 ராஜ்யங்கள். அந்த ரோம் ராஜ்யத்திலேருந்து 10 ராஜ்யங்கள் வந்துச்சு. அந்த 10 ராஜ்யங்களுடைய பெயர்களை நம்ம வாசிப்போம் அப்படின்னா நான் சொல்கிறேன், கொஞ்சம் முடிஞ்சால் நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கங்க. முதலாவது ராஜ்யம் பாபிலோன். பாபிலோனை ஜெயிச்சது மேதிய பெர்சியா. மேதிய பெர்சியாவை ஜெயிச்சது கிரேக்கம். கிரேக்கத்தை ஜெயித்தது எந்த ராஜ்யங்க? ரோம் ராஜ்யம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ தானியேல் 2வது அதிகாரத்தினுடைய காரியங்களின் அடிப்படையில் வரும் பொழுது இந்த தானியேல் 2வது அதிகாரத்தில் தலை,
மார்பு, வயிறு, தொடை, அதுக்கப்புறம் கால் இருக்குது. காலுக்கு பிறகு எந்த ராஜ்யம் வந்துச்சு? இரும்பு பிளஸ் களிமண். கால் வரைக்கும் 4 ராஜ்யம். பொன்னான தலை நீரே அப்படின்னு சொல்லி தானியேல் 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது எந்த ராஜ்யங்க? பாபிலோன். பாபிலோனுக்கு அப்புறம் எந்த ராஜ்யம்? மேதிய பெர்சியா. மேதிய பெர்சியாவை ஜெயிச்ச ராஜ்யம் எது? கிரேக்கம். கிரேக்கத்தை ஜெயிச்ச ராஜ்யம், இரும்புமான ராஜ்யம் எது? ரோம். ரோம் ராஜ்யத்துக்கு அப்புறம் எந்த ராஜ்யத்தை 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம் அப்படின்னா இரும்பு பிளஸ் களிமண். ஆனால் தானியேல் 7வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது தான் அந்த ரோம்ல இருந்து எத்தனை ராஜ்யங்கள் பிரிந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த பிரிந்த ராஜ்யங்கள் என்று வரும்பொழுது சில முக்கியமான காரியங்கள் நம்ம இங்கே படிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னா, வசனம் நம்ம 7வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிப்போம் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க வாசிங்களா? அந்த 7வது வசனத்தை பாருங்களேன். முக்கியமான ஒரு காரியம் அதில் இருக்குது. அதற்கு பின்பு ராதரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது. அதுக்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேட்சுருவமாயிருந்தது. அதுக்கு 10 கொம்புகள் இருந்தது. இந்த சிவிங்கி 3வது ராஜ்யம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3வது ராஜ்யத்தை குறித்து 8வது அதிகாரத்தில் ரொம்ப விளக்கமாக படிப்போம். அடுத்த பாடத்தில் 8வது அதிகாரத்தில் இந்த சிவிங்கியை குறித்து முழுமையான விளக்கங்களை நம்ம படிக்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த 7வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த 4ஆம் ராஜ்யம் ரோம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த ரோம் இருந்து 10 கொம்புகள் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த 10 கொம்புகள் யார் அப்படின்னா 10 ராஜாக்கள். ஐரோப்பா கண்டம் உருவாகும் பொழுது அதில் யார் யார் இருக்க வேண்டும் என்பதை முன்னமே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? கூறியிருக்கிறார். அந்த 10 ராஜ்யங்கள் எது எது என்பதை நான் சொல்கிறேன். அந்த 10 ராஜாக்கள் யார், அந்த 10 கொம்புகள் யாரை குறிக்கிறது என்பதை நான் கொஞ்சம் சொல்கிறேன், முடிஞ்சால் குறிச்சிக்கங்க. முதல் ராஜ்யம் அழுமினி. இன்னைக்கு அது எந்த தேசமாக இருக்குது அப்படின்னா ஜெர்மனி அப்படின்ற ஒரு பேரை குறிக்கக்கூடியதாக அது இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. 2வது பிராங்க். இன்னைக்கு அது எந்த தேசமாக இருக்குது அப்படின்னா பிரான்ஸ் தேசமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். முதல் அழுமினி, இன்னைக்கு அது ஜெர்மனி. 2வது பிராங்க், இன்னைக்கு அது பிரான்ஸ். 3வது பர்கிண்டியன். இந்த பர்கிண்டியன் இன்னைக்கு எதுவாக இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தாக இருக்குது அப்படி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சுவிட்சர்லாந்து இன்னைக்கு அந்த பர்கிண்டியன் எதுவாக மாறிடுச்சு? சுவிட்சர்லாண்டாக மாறிடுச்சு அப்படி என்பதை புரிஞ்சுக்கணுங்க. 4வது ராஜா சூவி. இது போர்ச்சுக்கல் அப்படின்ற ஒரு ராஜ்யம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சூவி, அந்த சூவி தான் போர்ச்சுக்கல் என்பதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆங்கிலியோ இந்தியன். ஆங்கிலியோ இந்தியன் இங்கிலாந்து, இன்னைக்கு லண்டன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் 5வதாக. 6வது விசிகாத். இந்த விசிகாத் யார் அப்படின்னா ஸ்பெயின். இன்னைக்கு இருக்கிற ஸ்பெயின் நாடு தான் விசிகாத் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்திலேருந்து திரும்ப சொல்கிறேன், எழுத முடியாதவங்க எழுதிக்குங்க. அழுமினி ஜெர்மனி, பிராங்க் பிரான்ஸ், பர்கிண்டியன் சுவிட்சர்லாந்து, ஜூவி போர்ச்சுக்கல், ஆங்கிலோ இங்கிலாந்து, பிரான்ஸ் தேசத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பர்கிண்டியன் சுவிட்சர்லாந்து, ஆங்கிலோ இந்தியன் இங்கிலாந்து லண்டன், விசிகாத் ஸ்பெயின், லம்பார்ட்ஸ் இத்தாலி, ஹெருலி வாண்டல்ஸ் ஆஸ்ட்ரகத். இப்போ இந்த 10 ராஜ்யங்களில் என்ன நடந்திருக்கு? 10 கொம்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இல்லைங்களா? 10 ராஜாக்கள். ரோம்ல இருந்து 10 ராஜாக்களுக்கு என்ன நிலைமை வந்திருக்கிறது என்பதை பைபிள் சொல்லுது பாருங்களேன். வசனம் 8 வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. அந்த
கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், கொம்பு என்பது என்ன சொன்னோம்? 10 ராஜ்யங்கள். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்புகளிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. ரோம்ல இருந்து 10 ராஜ்யங்கள், 10 ராஜாக்கள் இருக்கிறாங்க. இந்த 10 ராஜாக்களுக்கு மத்தியில வேறொரு சின்ன கொம்பு எழும்பியது. இந்த வேறொரு சின்ன கொம்பு எழும்பி என்ன செஞ்சுச்சிங்களா? வசனம் என்ன சொல்லுது? அந்த 10 கொம்பு இருந்துச்சு பாருங்க, அந்த 10 கொம்புல எத்தனை பிடுங்கிடுச்சு? 3 பிடுங்கி போட்டுடுச்சு. அந்த 3 எது அப்படின்னா ஹெருலி, வாண்டல்ஸ், ஆஸ்ட்ரகாத். இன்னைக்கு அந்த தேசங்கள்லாம் அந்த ராஜ்யங்கள்லாம் இன்னைக்கு இல்லை. ஏன்னா அது 3ம் பிடுங்கப்பட்டது அப்படி என்பதை வேதாகமம் நமக்கு சொல்லுதுங்க. அப்ப இந்த ரோமுக்கு அப்புறம் 10 ராஜாக்களை தான் ஐரோப்பிய கண்டங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ஐரோப்பிய கண்டத்தில் 10 ராஜ்யங்கள், அந்த 10 ராஜ்யங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன கொம்பு எழும்பியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சின்ன கொம்பு அந்த 10 ராஜ்யங்களில் 3 ராஜ்யங்கள் என்ன பண்ணிடுச்சு? பிடுங்கி போட்டுடுச்சு. அப்போ மொத்தம் எத்தனை தான் இருக்குது? 7. சரிங்களா? 7 ராஜ்யங்கள் அப்படி என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. இப்போ அந்த 10ல் 3 இல்லை அப்படி என்பதை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பைபிள் ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை அறிமுகப்படுத்துது. ரொம்ப மிக முக்கியமான காரியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த 7வது அதிகாரத்தில் இந்த 10 கொம்புகள் இருந்துச்சு. இந்த 10 கொம்புகளுக்கு அப்புறம் சின்ன கொம்பு வந்துச்சு. சின்ன கொம்பு வந்து 3ஐயும் பிடுங்கி போட்டுடுச்சு. இப்போ என்ன ஈவெண்ட் நடக்குது என்பதை 9வது வசனம் சொல்லுது பாருங்களேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையாகவும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயும் இருந்தது. அக்னி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புத்தகங்கள் திறக்கப்பட்டது. நியாய சங்கம் எப்போ உட்கார்ந்து இருக்குது அப்படி என்பதை பைபிள் சொல்லுது. இந்த 10 கொம்புகள்ல 3 கொம்புகள் பிடிக்கப்பட்டு சின்ன கொம்பு வந்து உட்கார்றாங்க. இந்த சின்ன கொம்பு உட்கார்ந்ததுக்கு பிறகாக தானியேல் ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. அந்த தரிசனம் என்ன அப்படின்னா, நியாய சங்கம் உட்கார்ந்தது என்ற காரியத்தை அவர் பார்க்கிறதா நமக்கு வேதம் சொல்லுதுங்க. இப்போ அடுத்தது பாருங்களேன், தொடர்ந்து அது கீழே நம்ம கொஞ்சம் வாசிப்போம். அதில் என்ன சொல்லியிருக்குதுன்னு பாருங்க. 11வது வசனம். அப்பொழுது நான் பார்த்தேன், நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. இங்க நியாய சங்கம் உட்காருகிற சம்பவத்தை சொல்லிட்டு தானியேல் சொல்றாரு, அந்த கொம்பு ரொம்ப பெருமையானவைகளை பேசிச்சு. பெருமையானவைகளை பேசினபடினால அது என்ன பண்ணப்பட்டுச்சா? கொலை செய்யப்பட்டது. இப்போ அதுக்கு அடுத்தது காரியங்களை பாருங்க. இதில் மிக முக்கியமான ஈவெண்ட் இருக்குது. நம்ம இதில் கொடுக்கப்பட்ட ஆர்டர் வரைப்படியில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது என்ற வார்த்தையை தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. பாருங்களேன், அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுது? அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நீண்ட ஆயுசுள்ளவர் சிங்காசனத்தை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாராம். அவரை குறித்த காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கே நியாய சங்கம் உட்கார்ந்தது, புத்தகங்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி முதலாவது காரியத்தை சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இப்போ அந்த சிங்காசனம் இருந்த இடத்திற்கு யார் வர்றதா வந்து வசனம் சொல்லுது? 13 ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷ குமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். இந்த நீண்ட ஆயுசுள்ளவர் யார் என்பதை படிக்கணும்.
இந்த மனுஷகுமாரன் யார் என்பதை படிக்கணும். அப்போதான் இதனுடைய ஆழ அர்த்தங்களை நம்ம என்ன பண்ண முடியும், தெளிவா புரிந்து கொள்ள முடியும். கீழே நான் அந்த சம்பவங்களை வாசிச்சுட்டு விளக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 14 பாருங்க. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். தானியேலாகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன். என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. சமீபத்தில் நிற்கிறவர்கள் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், இப்ப அந்த தரிசனங்களை கொஞ்சம் விளக்குகிற காரியத்துக்குள்ள வரார். சொப்பனம், தரிசனம், அந்த தரிசனத்துக்கான விளக்கம் வசனம் 17 அப்படியே தொடங்குது பாருங்களேன். ரொம்ப மிக முக்கியமான காரியம். ஏன் நான் முன்னாடியே அதை ஒரு சில காரியங்களை விளக்கணும் அப்படின்னா, இதை படிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்வதற்காக தான் முன்னாடி விளக்குனது. இப்ப அந்த தரிசனம் எதை பற்றி என்பதை சொல்றாங்க பாருங்க. 17 அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். சரிங்களா? 4 ராஜ்யங்கள் தான் மெயினாக இருக்குது. அந்த 4 பெரிய மிருகங்களும் 4 ராஜாக்கள். அந்த 4 ராஜ்யங்கள் எதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டோம். எது எதுங்க? பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்கம், ரோம். ரோம்ல இருந்தா என்ன வந்துச்சு? 10 கொம்பு வந்துச்சு. அந்த 10 கொம்புல 3 கொம்பை யார் பிடுங்கினது? சின்ன கொம்பு பிடுங்கினது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். இப்ப கீழே வாசிக்கிறேன். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜ ரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றான். அப்பொழுது மற்றவைகளெல்லாம் பார்க்கிலும் வேற்றுருவும் கெடியும் உள்ளதுமாய் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் காலால் மிதித்து போட்டதுமாயிருந்த 4ஆம் மிருகத்தை குறித்தும் அதன் தலைமேலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயுடையதுமாய் மற்றவைகளை பார்க்கலும் பருமனாக தோன்றினதுமாயிருந்த அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன். தானியேல் ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டாராம். எதுக்கு ஆசைப்பட்டார் அப்படின்னா, என்னடா 4 மிருகம் சொன்னாங்க, 4 மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்புச்சுன்னு சொன்னாங்க. அந்த 4 மிருகமும் இப்படி இருக்கும் பொழுது அங்கே 4வது மிருகத்திலிருந்து 10 கொம்பு வந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த 10 கொம்புல 3 கொம்பு பிடுங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பிடுங்கினது யாரா அப்படின்னா, அது சின்ன கொம்பு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யார் இந்த சின்ன கொம்பு? அது எப்படி பருமனா மாறுச்சு? இது எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி அவருடைய ஆவல் அதிகமாய் தோன்றியது என்றதை இங்க வேத வசனத்தில் வாசிக்கிறாங்க. 21வது வசனம் பாருங்களேன். நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். பைபிள் சொல்றது என்ன சொல்லுது அப்படின்னா, பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணுமா, அவங்க ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு அந்த ராஜ்யத்தை அவர்கள் சுதந்தரிக்கிற வரைக்கும், அந்த காலம் வரைக்கும் இங்க ஒரு கொம்புன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த சின்ன கொம்பு அந்த பரிசுத்தவான்களோடு என்ன பண்ணணுமா, யுத்தம் செய்ய வேண்டும் என்ற காரியத்தை வேதாகமம் அவ்வளோ அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. 22 மீண்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடே யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாய் இருந்தது. பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகளும் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். முன்னாடி சொன்னமா அந்த 10 கொம்பு 10 ராஜாக்கள் அப்படின்னு சொன்னமா, அதனுடைய விளக்கத்தை தான் இங்க பார்க்கிறோம். 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு, 10 கொம்பு இருந்துச்சு, அந்த 10 கொம்புல 3 கொம்பு பிடுங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்ன பாருங்க. 4வது ராஜ்யம் ரோம் ராஜ்யம்னு சொன்ன பாருங்க. அந்த ராஜ்யத்திலிருந்து 10 கொம்பு எழும்பிச்சு. இப்ப ஒரு சின்ன கொம்பு எழும்பி அந்த 3 ராஜ்யங்களை பிடுங்கி போட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே, அதே காரியத்தை கீழே விளக்குறாரு பாருங்களேன். என்ன சொல்றாரு பாருங்க. 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு
உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். யார் ஒப்பு கொடுக்கப்படுவாங்க? தேவனுடைய பரிசுத்த ஜனம். காலம், காலங்கள், அரை காலம், 3.5 காலங்களை சொல்றாங்க. இந்த 3.5 காலங்கள் வேதாகம தீர்க்கதரிசனத்தின் அடிப்படையில் எத்தனை வருஷம் தெரியுங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நான் அது அவ்வளோ டீப்பாக போகலை. 3.5 காலங்கள் அப்படின்னா எத்தனை வருஷங்க? 1260 வருடம். ஹிஸ்டரியில் அதை நம்ம எடுத்து வாசிப்போம் அப்படின்னா அதுதான் இருண்ட காலம். அந்த இருண்ட காலம் யார் ஆட்சி செய்த காலம் என்று பார்க்கிறோம். இந்த சின்ன கொம்பு ஆட்சி செய்த காலம் அந்த 1260 வருடம். அந்த 1260 வருடமும் பரிசுத்தவான்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டு பரிசுத்தவான்கள் இது மேற்கொண்டது அப்படின்ற காரியத்தை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குதுங்க. கீழே இன்னும் கொஞ்சம் வாசிக்கிறேன் நான். ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும் 26. அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். அவன் சொன்ன வார்த்தை இத்தோடு முடிந்தது. தானியேலாகிய நான் என் நினைவுகள் நான் மிகவும் கலங்கினேன், என் முகம் வேறுபட்டது, இந்த காரியத்தை என் மனதிலே வைத்து கொண்டேன். இப்போ தரிசனத்தையும் பார்த்தோம், அதற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். தரிசனத்தையும் விளக்கத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான காரியத்தை இந்த 7வது அதிகாரத்தில் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தேவனுடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக எந்த ராஜ்யம் இருக்கும் அப்படி என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த 7ஆம் அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. தேவ ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிற ராஜ்யம் எது, தேவ ஜனங்களை கொன்று குவிக்க போகிற ராஜ்யம் எது என்பதை புரிந்து கொள்வதற்கு தேவன் இந்த 7ஆம் அதிகாரத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வாசிச்சீங்களா. அதனுடைய விளக்கத்திற்கான ஒரு வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 20, 21, 22 3 வசனங்களை தான் வாசிக்க போறேன். நீங்கள் கவனிக்க போகிறீங்க. தேவனுடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி எந்த ராஜ்யம் இருக்கும் என்பதை பைபிள் மீண்டும் சொல்லுது. தானியேல் 2 ஏற்கனவே படித்தோம். இப்போ தானியேல் 7 அதை எப்படி உறுதி செய்துன்னு பாருங்க. 20 அதின் தலைமேலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயுமுடையதுமாய் மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாக தோன்றினதுமாய் இருந்த அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன். தானியேலுக்கு ரொம்ப ஆசைங்களாம். யாரா அந்த 10 கொம்புகள் உள்ள காரியம் யாரு, 3 பிடுங்கி போட்டது யாரு என்பதை அவர் அறிவதற்கு ரொம்ப ஆவல் உள்ளவராக இருந்தாராம். இப்போ இதை விளக்குவதற்கு தேவனுடைய ஆவியானவர் வசனத்தை கொடுத்து நமக்கு விளக்குவாரா? இந்த 10 கொம்பு யாரு, 3 பிடுங்கி போட்டது யாரு, பருமனாய் தோன்றியது யாரு, விளக்குவாருங்களா? இவருடைய செய்கைகள் எல்லாத்தையும் வசனம் 25 சொல்லியிருக்குது. எதையெல்லாம் மாத்தினாரு, என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாரு 25 இருக்குதுங்க. ஆனால் இங்கே 10 கொம்புகளை குறித்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே, இதனுடைய விளக்கத்தை விளக்குகிற இன்னொரு காரியம் தானியேலும் வெளிப்படுத்தலும் சகோதரன் சகோதரிகளை போலது. இதில் இருக்கிற காரியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெளிப்படுத்தலுக்கு போகணும். வெளிப்படுத்தல் இருக்கிற காரியங்களை புரிஞ்சுக்கணும் எந்த புத்தகத்தை படிக்கணும்? தானியேல் புத்தகத்தை படிக்கணும். இப்போ இந்த வார்த்தை வேற எங்க வருதுன்னு பாருங்களேன். 10 கொம்புகள் என்ற வார்த்தை வேதாகமத்தில் ஒரு இடத்துல வருகிறது, நம்ம வாசிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம். நம்ம ஏற்கனவே இந்த பகுதியை கொஞ்சம் நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆனால் அங்கே இந்த வார்த்தை வருகிறதா என்பதை கொஞ்சம் கவனமாக கவனிக்கணுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் வசனம் 1 நான் வாசிக்கிறேன். பின்பு நான் கடற்கரை மலையின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இப்போதான் சமுத்திரம்னா என்னன்னு படித்தோம். அது எழும்பி வந்த முதல் மிருகம் எது என்பதையும் படித்தோம். இங்கே சொல்கிறாங்க பாருங்களேன், ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன்
கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகள் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. இங்க 10 கொம்புகள் அப்படின்னு சொல்லி எந்த ராஜ்யத்தை, எந்த ராஜாவை விளக்குறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுமா? ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்குதுங்களா? இந்த 13வது அதிகாரத்தின் விளக்கத்தை 17வது அதிகாரத்தில் கொண்டு போய் படிப்போம் அப்படின்னா, இங்க 7வது அதிகாரத்தில் படித்த மற்றொரு வார்த்தை இருக்குது, அதை கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. 4வது வசனத்தை வாசிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு வார்த்தை வருது பாருங்களேன். அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசர்பத்தை வணங்கினார்கள், அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். 5வது வசனம், பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நீங்க 3.5 காலங்கள்னு போட்டாலும் சரி, 42 மாசம் போட்டாலும் சரி, எல்லாம் ஒரே கணக்கு தான். 1260 வருஷம் ஆட்சி செய்து பரிசுத்தவான்களை உபத்திரவப்படுத்தி ஒடுக்கியது ஒரே ராஜ்யம்தான் என்பதை வேதம் சொல்லும். இப்போ 7வது அதிகாரத்தில் படித்த ஒரு வார்த்தை 5வது வசனத்தில் இருக்குது, யாராவது சொல்ல முடியுமா? பெருமையானவைகளை பேசுகிற வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. இந்த பெருமையானவைகளை பேசுகிற வாய் 42 மாதங்கள் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னா 42 மாதம் 1200 வருஷம். இது யார் என்பதை வேதாகமும் விளக்குவதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம். ஒரே அதிகாரத்தில் என்னால் காட்டிட முடியுங்க, ஆனால் எங்கெங்கெல்லாம் இதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக நான் ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு கொண்டு போகிறேன். 17வது அதிகாரத்தில் பாருங்களேன், 1, 2, 3 நான் வாசிக்க போகிறேன். 3வது வசனத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் இருக்குது, கொஞ்சம் பாருங்க. 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறிகொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால், 7வது அதிகாரத்தில் படித்த வார்த்தையும் 13வது அதிகாரத்தில் படித்த வார்த்தையும் இங்கே வருகிறது பாருங்க. தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இப்போ அந்த 10 கொம்பை வேதம் என்ன சொல்லலாம்? ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லுது, ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த ஸ்திரீயை கண்டுபிடிக்க வசனம் 4 பாருங்க. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து, அந்த ஸ்திரீ யார், அந்த மிருகம் யார், அந்த ராஜ்யம் யார் என்பதை கண்டுபிடிக்க வேதாகம் 4 அடையாளங்களை கொடுக்குது. 4 அடையாளம் என்னன்னு தெரியுங்களா? ட்ரெஸ்ஸை சொல்லி கொடுத்துருது, அவங்க செய்த வேலையை சொல்லி கொடுத்துருது, அட்ரஸை கொடுத்துருது, இன்னும் ஒரு படி போய் நபரே யாருன்னு காட்டி கொடுத்துருது. அந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன், நமக்கு நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சு. அடுத்த வார பாடத்தில் இந்த 7வது அதிகாரத்தினுடைய முக்கியமான விஷயத்தை அடுத்த வார பாடத்தில் நம்ம தொடர்ந்து படிப்போம். இந்த 17வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிப்போம் அப்படின்னா, அந்த மிருகம், அந்த ஸ்திரீ, அந்த ராஜ்யம் எது என்பதை முதலாவது கண்டுபிடிக்க முதலாவது அடையாளம் பாருங்க. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடை தரித்து. ஸ்திரீ என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும்? அப்போ இது எதை பற்றிங்க பேசுது? ஒரு சபையை பற்றி பேசுது. அப்போ அந்த மிருகம் அப்படின்னு சொன்னாங்க, ராஜ்யம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ராஜ்யம் சபையோடு சம்பந்தம் கலந்து இருக்கிற ஒரு காரியம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் தானியேல் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இரும்பு பிளஸ் களிமண். இரும்பு ராஜ்யம் எதுன்னு சொன்னோம்? எதுங்க? ரோம். களிமண் என்பது யாரை குறிக்குதுன்னு படித்தோம்? தேவஜனம். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுங்க பார்ப்போம். சரி, ஒரு குழு அங்கே 2வது அதிகாரத்தில் இருந்துருச்சு. அதை இன்னும் விளக்குவதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் ஒரு பக்கம் சத்தியத்தை கொடுத்து மக்களை காப்பாற்றுவதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறாரு, மறுபுறம் இந்த ராஜ்யம், இந்த மிருகம் மக்களை வஞ்சிப்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதனால தான் கரெக்டாக ஆளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவ்வளோ விளக்கங்களை கொடுக்குறார். நமக்கு நேரம் இல்லாத காரணத்தால் 4 காரியத்தை சொல்லிட்டு அடுத்த வார பாடத்தில் இதை கண்டினியூ பண்ணுவோம். முதல் காரியம், 4வது வசனம், ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டார். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடை தரித்து யாருன்னு கண்டுபிடிக்கணும். இரண்டாவது காரியம்
அங்கே இரண்டாவது விஷயம் அப்படின்னு வரும்பொழுது என்ன சொல்கிறார் பாருங்களேன், 6வது வசனம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இந்த ஸ்திரீ பரிசுத்தவான்கள் மேல கொலை வெறின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படிப்பட்ட வெறி உடையதா இருந்துச்சுங்களா. அது செய்த வேலை என்ன அப்படின்னா, பரிசுத்தவான்களை ஒடுக்கி பரிசுத்தவான்களை அழுத்து போடுகிற காரியத்தை அது செஞ்சிச்சு அப்படின்னு பார்க்குறோம். ட்ரெஸ்ஸை சொல்லிட்டாரு, வேலையை சொல்லிட்டாரு. முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம். எங்கே அப்படின்னா வசனம் 9 பாருங்களேன். அந்த ஸ்திரீ இருக்கிற அட்ரஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். ஆண்டவர் சொல்றாரு, ட்ரெஸ்ஸை கொடுத்தேன் கண்டுபிடிச்சிக்க, வேலையை சொல்றேன் கண்டுபிடிச்சிக்க, 3வதா இருக்கிற அட்ரஸே நான் கொடுத்துட்றேன். அந்த ஸ்திரீ அந்த சபை எங்க உட்கார்ந்துருக்குது அப்படின்னா 7 மலைகளுக்கு நடுவில் இருக்குது. அந்த 7 மலைகள் உள்ள ராஜ்யம், உள்ள தேசம், உள்ள நாடு எது என்பதை யார் கண்டுபிடிக்கணும்? நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ கூட ஃபோனை எடுத்து கூகுளில் போட்டு இந்த 7 மலைகளுக்கு நடுவாக இருக்கிற ராஜ்யம் எதுன்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பைபிள் என்ன சொல்லுதோ அதை எதுவும் சொல்லும், கூகுளும் சொல்லும். இதில் முக்கியமான வார்த்தை 17வது அதிகாரத்தில் வசனம் 5 நான் வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீ யாருன்னு கண்டுபிடிக்க இன்னொரு குழுவையும் கொடுக்குறாங்க. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெற்றியில். இவ யாருங்களா? இந்த ஸ்திரீ யாருங்களா? தாய். யாருங்களா? தாய். தாய்க்கு பிள்ளைகள் இருப்பாங்களா? பிள்ளைங்க இருக்கிறாங்க. அது அடுத்த வார பாடத்தில் படிக்க போகிறோம். அன்பானவர்களே, தானியேல் 7வது அதிகாரத்தில் மிக முக்கியமான சம்பவங்கள் இருந்துச்சு. நம்ம அடுத்த வாரம் படிக்க போகிறது நியாய சங்கம் எப்போ உட்கார்ந்தது அப்படின்னு படிக்க போகிறோம். நியாய சங்கம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இயேசுவின் 2ஆம் ராஜ்யம் வருகிற வரைக்கும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட தேசம் எது, ராஜ்யம் எது, யார் பரிசுத்தவான்களோட அங்கே அந்த காரியங்களை செய்ய போகிறாங்க என்பதையும் நம்ம படிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த தானியேல் 7வது அதிகாரத்தின் சத்தியங்கள் அடுத்த வாரமும் தொடரும். அதில் முக்கியமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய 2 காரியங்கள். ஒன்று, இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக எந்த ராஜ்யம் இருக்கும் என்பதை தானியேல் 2 சொன்னது போலவே இங்கேயும் சொல்லிச்சு. அந்த ராஜ்யம் யார்? சின்ன கொம்பு. அந்த சின்ன கொம்பு யார் என்பதுதான் படிப்படியாக வேதாகமம் காட்டி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. 2வது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்பதாக இந்த சின்ன கொம்பு ராஜ்யம் தான் இருக்கும் அப்படின்னா 2வது காரியம், இந்த சின்ன கொம்பு அது கொலை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி வாசித்தோம். அது எப்போ கொலை செய்யப்பட்டுச்சு, அது மீண்டும் அது சொஸ்தமாச்சு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 13 வாசிக்கிறோம். எப்போ சொஸ்தமாக்கப்பட்டது? நியாய சங்கம் எப்போ உட்கார்ந்தது? நீண்ட ஆயுசுள்ளவர் யாரு? அங்க மனுஷகுமாரன் வந்தவர் யாரு? இது எல்லாம் எப்பொழுது நடந்தது என்பதை அடுத்த வார பாடத்தில் தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.